சரியான மழை. இன்றைக்கி பயங்கர மழை பெஞ்சிட்ருக்கு. சடன் ரெயின். சண்டே ஈவினிங் 6:30 போய் இந்த மலைக்கு சூப்பராக ஹாட்டாக ஒரு டீ குடிக்க போகிறோம். அதுதான் இந்த ப்ளாகில் பார்க்க போகிறீங்க. இப்போ நம்ம வேளச்சேரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்மளோட இன்றைக்கி ட்ராவல் எங்கே அப்படின்னா ஈஸியாவில் இருக்கிற மவுண்ட் ரோட் பிலால் ஹோட்டலுக்கு போய் அங்கே ஒரு டீ குடிக்க போகிறோம். இன்றைக்கி என்னென்னு தெரில, செம மழை. ஜஸ்ட் மழை பெஞ்சு ஒரு ½ அன் ஹவர் தான் இருக்கும். வேளச்சேரி ஸ்ட்ரீட்ஸ் ஃபுல்லாகவே தண்ணியில் நிரம்பிட்டுருக்கு. பைக் ஓட்டுறோமா இல்லை ஜெட்ஸ்கி ஓட்டுறோமான்னு தெரில, அவ்வளோ தண்ணி இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த வண்டியை நான் மலையில் ஓட்டினதில்லை. மெயினாக இந்த வண்டியோட பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அதை பார்க்குறதுக்காக தான் நான் இந்த வண்டி இந்த டைம் எடுத்திருக்கேன். ஸோ இதுலேயும் நான் க்ளவுஸ் போட முடியல, ஏன்னா என்கிட்ட ஒரு லெதர் க்ளவுஸ் தான் இருக்குது. ஸோ அதனால தான் நான் வெறும் கையில் ட்ரைவ் பண்ணுறேன். பட் ப்ராப்பரான ட்ரைவிங் கியர்ஸ், மேலே ஜாக்கெட் லெவல் 2வும் கீழே பேண்ட்டும் லெவல் 2 போட்டிருக்கேன். ஹெல்மெட்டும் ஒரு ப்ராப்பரான ஹெல்மெட். பட் இன்றைக்கி ட்ரைவ் பண்ணும்போது எனக்கு என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம்னா விசிபிலிட்டி சரியாக இல்லை. அதனால் வைசர் ஓப்பன் பண்ணி தான் வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். இந்த வீடியோ ஷூட் பண்ணுறது DJI Osmo Action 4 கேமராவில் தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ், ஒரு சின்ன சிசி வண்டி 200cc வண்டிக்கும் இந்த சிசி வண்டிக்கும் நான் ஃபர்ஸ்ட்லாம் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த வண்டியில் பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது, ரெயினில் ஹேண்ட்லிங் சூப்பராக இருக்குது. ஸோ ஏற்கனவே இந்த வண்டியில் நான் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருப்பீங்களான்னு தெரில, இந்த வண்டியில் 3 ரைடிங் மோட்ஸ் தான். ஒன்று ஹர்பன், ஸ்போர்ட்ஸ், டியூரிங். இப்போ நான் பிக்கப் கொஞ்சம் கம்மியாக இருக்கணுன்றதுனால ஹர்பன் ட்ரைவ் வச்சு ஓடிட்டுருக்கேன். ஹர்பனில் ஓட்டும் பொழுது நல்ல ஒரு டீசெண்டான ரைடு, ரொம்ப அளவுக்கு பிக்கப் எதுவும் இல்லை, பட் சூப்பரான ஹேண்ட்லிங். இன்னொரு பெரிய விஷயம், இந்த வண்டியோட ஒரு பெரிய ட்ராபேக்கு என்ன அப்படின்னா இந்த ஹீட் தான். வெயிலில் இந்த வண்டியை ட்ரைவ் பண்ணுறதுக்குள்ளே அவ்வளோதான் புகையாக வரும். காலுக்கு 2 சைடும் அவ்வளோ புகை வரும், இரிட்டேட்டிங்காக இருக்கும். பட் லக்கிலி இந்த ஒரு சூப்பரான வெதரில் அந்த ஹீட்டை நான் சுத்தமாக ஃபீல் பண்ணல. க்ரூஸ் பண்ணுறதுக்கும் எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்குது. நான் அதிகம் ஸ்பீட் போகல, ஏன்னா மழை பெஞ்சிட்ருக்கிறதுனால. அரௌண்ட் நான் 60 to 70 தான் போயிட்டுருக்கேன். இந்த ஸ்பீட்ஸில் வேறு லெவலில் இருக்குது இந்த பைக். இன்னொரு பெரிய ஒரு ட்ராபேக் என்னென்னா, பிக்கப் ஜாஸ்தி இருக்கிறதுனால நம்ம டாலர் கியர் ரேஷியோஸ் இருக்கும். ஒரு வழியாக ஃபுல் கண்டினியூஸ் மலையில் பிலால் வந்தாச்சு. இதான் பிலால் ஹோட்டல். ஓகே, எங்கள் டீ எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளேசஸ் டு ட்ரிங்க் டீ. கொஞ்ச நேரம் வந்ததுக்கே வண்டி பயமாக ஹீட் ஆகிட்டு. ஸோ இங்கே டீ ஒரு 25 rupees தான். கொஞ்சம் கூட ஒரு தண்ணி ஆட் பண்ணாத பியூர் மில்கில் பண்ண டீ அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி சாப்பிட்றதுக்கு ஒரு ஒர்த்தான டீ. நியர்லி வேளச்சேரியிலேருந்து இந்த இடத்துக்கு வரத்துக்கு 45 minutes to 1 hour ஆகிடும் பைக்னால். இன்றைக்கி சண்டேவாக இருந்தாலும் இன்றைக்கி பயங்கர டிராஃபிக், இங்கேயும் பயங்கரமாக க்ரௌட் இருந்தது. பாருங்கள், இவங்க எங்கே தான் போகிறாங்கன்னு தெரியல. சென்னையிலேருந்து வர க்ரௌடும் அதிகமாக இருந்தது, டுவர்ட்ஸ் பாண்டிச்சேரி க்ரௌடும் அதிகமாக இருந்தது. ஜஸ்ட் எதுவுமே வேணாம், இந்த ஒரு டீ குடித்தாலே போதும், மைண்ட் ஒரு மாதிரி பயங்கரமாக பீஸ்ஃபுல் ஆகிடும். எதுவுமே முடிச்சாச்சு, ரிட்டனும் கிளம்பியாச்சு. ஈஸியாக தான் திருப்பி எடுக்கிறோம். ரிட்டன் வரும்பொழுதும் கண்டினியூஸாக மழை பெஞ்சிட்ருக்கு, கொஞ்சம் கூட ஸ்டாப் ஆகலை. எல்லோரும் மழைனா பைக் எடுக்க மாட்டாங்க, வீட்டிலே இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் நான் கொஞ்சம் வித்தியாசமானவன். எனக்கு மழைனா ரொம்ப பிடிக்கும். அதுவும் மலையில் ட்ரைவ் பண்ணுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும். அதுவும் இந்த மாதிரி ஒரு பைக், ஒரு நல்ல ஹேண்ட்லிங் இருக்க பைக் ட்ரைவ் பண்ணுற ஒரு ஃபீலே சரியான ஃபீல். என்ன ஒரே ஒரு மிஸ்ஸிங், இளையராஜா சாங் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். பட் என்னோடய ஹெல்மெட்டில் ஃபெசிலிட்டி இருந்தாலும் ரொம்ப மழை பெய்யறதுனால சாங் கேட்டு ஓட்டுறது, ஹெல்மெட்டில் ஓட்டுறது ஒரு நல்லா இருக்காது. கிட்ட
கிட்டத்தட்ட சொர்க்கம் தான். இளையராஜா சாங் மட்டும் இருந்துச்சுன்னா சொர்க்கம் தான். அவ்வளோதான், இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. சம்டைம்ஸ் இந்த மாதிரி ரைட்ஸ் வந்து நம்மளோட மென்டலி ரீசெட் பண்ணுறதுக்கும் ரொம்ப தேவையாக இருக்குது. ஒரு ஃபுல் பிஸி வீக் என்னை பொறுத்த வரைக்கும் பேஷன்ஸ், வீடு, பசங்க அப்படின்னு இருக்கும் பொழுது நமக்குன்னு ஒரு பர்சனலாக ஒரு டைம் எடுத்துக்கிற சுகம் இருக்குல்ல, அதுவும் இந்த மாதிரி ஒரு பைக் ஓட்டிட்டு ஒரு 2-3 ஹவர்ஸ் எதை பற்றியும் திங்க் பண்ணாமல் அவுட் ஆஃப் தி வேர்ல்ட் கம்ப்ளீட்டாக ஃபோன் எதுவும் இல்லாமல் இருக்கிற ஒரு ஃபீலே தனி. ஒருவேளை நீங்கள் உண்மையிலே இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், பைக் ட்ரைவ் பண்ணுங்கள், சைக்கிளிங் பண்ணுங்கள், உங்களுக்குன்னு ஒரு டைம் எடுத்துக்கோங்க. உங்களுக்குன்ற ஒரு டைம் எல்லாருக்கும் முக்கியம். ஒரு பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு பர்சனல் டைம் ஒரு டேயில் 1.5 மணி நேரம் இல்லை ஒரு வீக்கில் ஒரு 1 ஹவர் 2 ஹவர் எடுத்துக்கிறது தப்பே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை, சைனிங் ஆஃப். திஸ் இஸ் டாக்டர் வெங்கடேஸ்வரன் மணி.